ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். பலியில் இணைந்திடவே, திருவிருந்தில் கலந்திடவே, திருக்குலமே விரைந்து வாருங்கள். இறையுறவில் வாழ்ந்திடவே, பிறருறவில் வளர்ந்திடவே, இறைக்குலமே மகிழ்ந்து கூடுங்கள். அன்பு மலர்ந்திட, அருளில் நனைந்திட, உண்மை வழியிலே நாடும் நடந்திட, பரமன் இயேசு நம்மை அழைக்கிறார். நற்கருணையில் வாழும் இயேசு இனிதை அழைக்கிறார். நலமும் வளமும் பெற்று மகிழ நம்மை அழைக்கிறார். நற்கருணையில் வாழும் இயேசு இனிதை அழைக்கிறார். நலமும் வளமும் பெற்று மகிழ நம்மை அழைக்கிறார். திருப்பலியில் இணைந்திடவே, திருவிருந்தில் கலந்திடவே, திருக்குலமே விரைந்து வாருங்கள். இறையுறவில் வாழ்ந்திடவே, பிறருறவில் வளர்ந்திடவே, இறைக்குலமே மகிழ்ந்து கூடுங்கள். நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள் என்றும், பாவம் செய்யும் அனைவரும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறார்கள் என்றும் கூறினார். ஆகவே நாமும் பாவத்திற்கு அடிமையாயிராது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு அதனை கடைபிடித்து வாழவும், புனித கன்னிமரியால் தன்னைத்தானே தாழ்த்தி இறைவனின் திருவுளத்தினை நிறைவேற்றியது போல நாமும் நம்மை தாழ்த்தி இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற தொடரும் பலியில் பக்தியுடன் இணைவோம். அன்புமிக்க பிள்ளைகளே, இன்றைக்கு விசேடமாக நவநாளை கொண்டாடுகின்ற 6ஆம் பலி குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து செபிப்போம். அவர்களது தொழில் துறைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், பொருளாதாரத்திலே நிலைநிறுத்தவும், இந்த குடும்பங்களிலே இருக்கின்ற குழந்தைகளுக்கு நிறைவான கல்வி அறிவு ஞானத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் திருமண வாழ்க்கை குழந்தை செல்வத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கவும், அதே போல இந்த குடும்பங்களை சார்ந்த வெளிநாடுகளிலே இருக்கின்ற மற்றும் வெளி இடங்களிலே வேலைக்காக படிப்புக்காக சென்றிருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே தனது அன்பின் தாபரிப்பிலே பராமரிக்க வேண்டியும், அதோடு இந்த குடும்பங்களிலே நோயுற்று வயோதிபத்தினாலே துன்பப்படுகின்ற சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்றும் உருக்கமாக மன்றாடுவோம். அதோடு இந்த குடும்பத்திலிருந்து மரித்து போன சகோதரங்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஜபிப்போம். தூய உள்ளத்தோடு இக்கல்வாரி பலியை ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையாக ஒப்புக்கொடுக்க ஆண்டவருக்கு முன்பாக நமது தகுதியின்மையை நினைத்து கொண்டு கட்டிக்கொண்ட பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னிகையான தூய மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாக்கிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்விற்குள் அழைத்துச் செல்வாராக. உமது பிள்ளைகளை அன்போடும் இரக்கத்தோடும் வழிநடாத்துகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். அன்னை மரியாவை முன் குறித்து வைத்து அவரது பாதச்சுவடுகளை நாங்களும் பின்பற்ற அழைக்கின்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். அன்னை மரியாவின் வாழ்வின் விழுமியங்களை எங்கள் வாழ்விலும் கடைப்பிடிக்க அழைக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இறைவா, உமது அடியார்களாகிய நாங்கள் என்றும் மனம் உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கன்னிகையான மாட்சிமை நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையினால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ரோமியர் அதிகாரம் 6:14 தொடக்கம் 23 வசனங்கள். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது. ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். அதனால் என்ன? சட்டத்துக்கு உட்பட்டவர்களாய் இல்லாமல் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டு இருப்பதால் நாம் பாவம் செய்யலாமா? ஒருபோதும் கூடாது. எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியும் அன்றோ? அப்படி இருக்க நீங்கள் பாவத்துக்கு உங்களையே அடிமையாக்கினால் சாவீர்கள். நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவீர்கள். முன்பு பாவத்துக்கு அடிமைகளாயிருந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில் அடங்கிய ஒழுக்க நெறியை உளமாறாக கடைப்பிடிக்கிறீர்கள். பாவத்தின் நின்று விடுதலை பெற்ற நீங்கள் உங்களுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமைகளாய் இருக்கிறீர்கள். அதற்காக கடவுளுக்கு நன்றி. நீங்கள் வலுவற்றவர்கள் என்பதை மனதிற்கொண்டு எளிய முறையில் போகிறீர். முன்பு கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் கெட்ட நடத்தைக்கும் நெறிக்கேட்டிற்கும் உங்கள் உறுப்புகளை நீங்கள் அடிமையாக்கி இருந்தீர்கள். அதுபோல இப்பொழுது தூய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கு உங்கள் உறுப்புகளை அடிமையாக்குங்கள். நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தபோது கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்ய கடமைப்பட்டிருக்கவில்லை. அப்போது நீங்கள் செய்த செயல்களை எண்ணி இப்போது நீங்களே வெட்கப்படுகிறீர்கள். அவற்றால் நீங்கள் கண்ட பயன் யாது? அவற்றின் முடிவு சாவு அல்லவா? ஆனால் இப்போது நீங்கள் பாவத்தின் நின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு. இதன் முடிவு நிலை வாழ்வு. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுரை பாடலாக நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன்.
இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். நான் உமக்கே நன்றி பலி செலுத்துவேன். நான் உமக்கே நன்றி பலி செலுத்துவேன். Hallelujah, 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 hallelujah. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து இறைவாக்கு. ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை வாக்கியங்கள் 30 தொடங்கி 41 முடிய. அவர் இவற்றை சொன்னபோது பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டார்கள். இயேசு தம்மை நம்பிய ஜூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்தும் கடைப்பிடித்து வந்தால் உண்மையிலே என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். ஜூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒரு பொழுதும் அடிமைகளாய் இருந்ததில்லை. நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்துக்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடமில்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடமுண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழி மரபினர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயல்கிறீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடம் இருந்து கேட்டதை செய்கின்றீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரைப் போல செயல்படுவீர்கள். ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயற்சிக்கிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகிறீர்கள் என்றார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுக்குள்ளே மிகவும் பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு காலையில் சீலாமுனை அங்கே உள்ளே இருக்கின்ற வேளாங்கண்ணி அன்னை திருவிழா பூசை வைக்கிறதுக்காக நான் அங்கே போயிருந்தேன். பூசை முடிய நம்முடைய பங்கை சார்ந்து ஒருவர் அங்கே வந்திருந்தார். சொன்னார், ஃபாதர்,
பின்னேரம் பூசைக்கு வருவன், இங்கே சொன்ன அதே பிரசங்கத்தை சொன்னீங்கண்டா பிரச்சனை வரும்னு சொன்னார். அவர் இப்போ வந்திருக்கிறாரோ தெரியாது, பார்ப்போம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் அம்மா மாதாவை பற்றி இந்த நாட்களிலே சிந்தித்து கொண்டிருக்கிற வேளையில் இன்றைக்கும் ஒரு அழகான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன தலைப்பு? நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும், அப்படி என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்ட மரியா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மாதா அந்த வார்த்தையை சொன்னார் என்று சொல்லி. இன்றைக்கு முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் ஒரு வார்த்தையை அடிக்கடி நமக்கு ஞாபகப்படுத்தியதை நீங்கள் நன்றாக கேட்டிருப்பீங்க. அந்த வார்த்தை என்ன? அடிமை. பாவத்துக்கு நீங்கள் அடிமையாக இருந்தால் பாவத்தின் செயல்களை செய்வீர்கள். கடவுளுக்கு நீங்கள் அடிமைகளாக இருந்தால் கடவுளுக்கு ஏற்ற செயல்களை செய்வீங்க. இயேசுவும் இங்கே சொல்லுகின்றார் பாருங்க, நற்செய்தியிலே அவங்க சொல்றாங்க, நாங்கள் யாருக்கும் அடிமைகளாக இருந்ததில்லையே, நாங்கள் ஆபிரகாமின் வழி மரபினர், அப்படி என்று சொல்லி மாறு தட்டி கொள்ளுகிற வேளையில் இயேசு சொல்லுவார், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்று சொன்னால் ஆபிரகாம் மாதிரி நடக்க வேணும், ஆனால் நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். மீண்டும் இயேசு அதே வார்த்தைகளை சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரங்களே, இன்றைக்கு அம்மா மாதா ஆண்டவருக்கு அடிமையாக இருந்தபடியால் ஆண்டவருக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருந்தார். பிரசங்கத்தின் முடிவில் நாங்கள் நமது மனச்சாட்சியை ஒரு தரம் கேட்டு பார்ப்போம். நாங்கள் யாருக்கு அடிமையாக இருக்கிறோம்? சரி, இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே மாதா ஒரு புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டாவா, அல்லது அதற்கு பிறகு மாதாட வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையா? பிரியமான பிள்ளைகளே, நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த வார்த்தையை சொன்ன பிறகுதான் அம்மா மாதாவின் வாழ்க்கையிலே புயல் வீச தொடங்கியது, பெரும் சுனாமி எழுந்தது, பெரும் மலை பிறண்ட மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்க தொடங்கின. இந்த வார்த்தையை சொன்ன பிறகுதான், இதோ ஆண்டவரின் அடிமை, உன் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று மாதா சொல்லித்தா. ஒரே வார்த்தையில் ஈஸியா சொல்லித்தா. ஆனால் பாருங்க, அதுக்கு பிறகு மாதா தான் சொன்ன அந்த வார்த்தைக்கு இறுதி வரைக்கும் பிரமாணிக்கமாக இருந்தா. அதான் மிக மிக முக்கியம். இப்ப நாங்களும் எங்களோட சொந்த வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பார்த்தால், நான் ஒரு குருவாக இருக்கிறேன், பங்கு தந்தை ஒரு குருவாக இருக்கிறார், சிஸ்டர் தயா இருக்கிறார் ஒரு சிஸ்டராக, நீங்களும் திருமண பந்தத்திலே இணைந்தவர்கள் இருக்கிறீங்க, ஒரு குடும்பத்தை சார்ந்த கணவன் மனைவியாக. ஆகவே நாங்கள் கொடுத்த அந்த வாக்கு, நீங்க கல்யாணம் முடிக்கும் பொழுது பீடத்துக்கு முன்னுக்கு நின்று கொடுத்திருப்பீர்கள். நானும் பீடதும் ஃபாதரும் பீடத்துக்கு முன்பு படுத்து கிடந்த அந்த வார்த்தையை சொன்னோம். சிஸ்டரும் பீடத்துக்கு முன்னாலே சாஷ்டாங்கமாக விழுந்து எடுத்துக்கொண்ட அந்த வார்த்தைக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேணும். அதுதான் முதலாவதாக நாங்கள் மாதாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது. என்ன? ஆண்டவரின் அடிமை என்று சொல்லியாச்சு, அதை இறுதி வரைக்கும் காப்பாற்ற வேண்டும், பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் நம்மில் பலர் அப்படி இல்லை என்று. அதனால்தான் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள், சிக்கல்கள், நாங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்களை எங்களால் செய்ய முடியாத தளம்பல் நிலைகள், போராட்டங்கள் நிச்சயமாக வரும். ஆனால் அதிலிருந்து கடைசி வரைக்கும் அன்னை மரியாவை போல நாங்கள் பின்வாங்க கூடாது. அப்ப அந்த வார்த்தையை அவ ஆரம்பத்தில் சொன்னா, அதுக்கு பிறகு அவ அதை சொல்லுகின்ற நேரத்தில் அதை உணர்ந்து சொன்னாவா, உணராம சொன்னாவா, புரிஞ்சு சொன்னாவா, புரியாம சொன்னாவா, அது பிரச்சனை இல்லை. ஆனால் சொன்ன பிறகு அந்த வார்த்தைக்கு பிரமாணிக்கமாக இருந்தாதான் பிரச்சனை. இந்த ஒரு படத்தில் விஜய் சொல்ற மாதிரி, நான் முடிவெடுத்தா என்ற பேச்சை நானே கேட்க மாட்டேன், அப்படி என்ற மாதிரி நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்களோ, உங்களுக்கு இவர்தான் கணவர், இவர்தான் மனைவி, இதுதான் நமக்கு பிறந்த பிள்ளைகளை கடையில் கொண்டு கொடுத்தது மாற்றி எடுக்கலாமா?
சாரியை மாற்றலாம், சட்டையை மாற்றலாம், பிள்ளைகள் குழப்படி பண்ணுதுன்னு மாற்றலாமா? புருஷனை கொண்டு போய் மாற்றலாமா எங்கேயாவது? அப்படி என்றால் ஒருத்தருக்குமே ஒரிஜினல் புருஷன் இருக்க மாட்டார் நிச்சயமா. மனுஷியை கொண்டு மாற்றலாமா? இல்லை. ஒரு சில காரியங்களை நாங்கள் செய்ய முடியாது. அதனால தான் பீடத்துக்கு முன்பாக நாங்கள் எடுக்கின்ற அந்த பிரமாணிக்க வார்த்தை இறுதி வரைக்கும் இருக்க வேணும். அப்போ அம்மாட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்ற முதலாவது பாடம் அதுதான். பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் மரியாதான் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற கடைசி பரிசு. பைபிளில் பாருங்க, ஆண்டவர் இயேசு அம்மா மாதா சிலுவை அடியிலே இதோ உன் தாய் என்று சொல்லி போட்டு அதுக்கு பிறகு இயேசு சொல்லுகின்ற வார்த்தை எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னால் அம்மா மாதா தான் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற கடைசி பரிசு. ஆகவே அந்த பரிசை நாங்கள் பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டியது எங்கள் கடமை. ஏனென்றால் மாதா அவ்வளவு சாதாரணமான ஒரு பெண் அல்ல. எங்களுக்கு தெரியும் மாதாட பல புண்ணியங்களை. வேதாகமத்தின் முதல் நூல் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு பெண் உன் தலையை நசுக்குவாள் என்று சொல்லி அந்த பாம்புக்கு ஆண்டவர் சாபமிடுகின்ற பொழுது அங்கே மாதாவை பற்றித்தான் குறிப்பிடப்படுகிறது. அதை சொல்லுவார்கள் புரோட்டோ இவாஞ்சலியும் என்று சொல்லி, அதாவது முதலாவது நற்செய்தி. தொடக்க நூலிலேயே மாதாவை பற்றி அந்த குறிப்பு வருகிறது. அதற்கு பிறகு பல நூல்களிலே அவையை பற்றிய எண்ணங்களும் கருத்துக்களும் விவரிக்கப்படுகிறது. இறுதியாக எங்களது நூல் திருவழிபாடு, ரெவலேஷன், புக் ஆஃப் ரெவலேஷனிலே இறுதியாக அதிகாரம் 12 வாக்கியம் 5 அரக்க பாம்பும் பெண்ணும் என்கின்ற அந்த காட்சி வாசகத்திலே வாசிக்கப்படுவது வழக்கம். மாதா திருநாட்களிலே அந்த வாசகம். ஆகவே தொடக்க நூல் விவிலியத்தின் முதலாவது புத்தகத்திலிருந்து விவிலியத்தின் கடைசி புத்தகம் வரை மாதாவை பற்றி குறிப்பிடப்படுகிறது என்று சொன்னால் மாதாவின் மகிமையை பாருங்கள். அதனால தான் மாதா இறுதி வரைக்குமே பிரமாணிக்கமாக இருந்தார். பிரியமான பிள்ளைகளே, மாதா தனது வாழ்க்கையிலே எப்பொழுதுமே கடவுளுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்ந்த ஒரு பெண்ணாக இருந்தார். எப்படி மாதாவால் அது முடிந்தது என்று சொன்னால், மாதாக்கு தெரியும் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று மாதாவுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அதனால தான் கடைசி வரைக்குமே கடவுளுக்கு முன்னுரிமை கொடுத்தா. நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, நாங்கள் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? நமது வாழ்க்கையில் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? கடவுளுக்கா? மீண்டும் முதலாவது வாசகத்தை பாருங்கள். நீங்கள் பாவத்துக்கு, சாத்தானுக்கு முன்னுரிமை கொடுத்தால் பாவத்துக்கு அடிமையாக இருப்பீர்கள். பாவத்தின் விளைவு மரணம். நீங்கள் கடவுளை முன்னிலைப்படுத்தினால் நீங்கள் கடவுளுக்கேற்ற செயல்களை செய்வீங்க. நம்முடைய வீட்டுக்குள்ள போகும் பொழுதே அந்த வீட்டில் தெய்வீக பிரசன்னம் இருக்கா இல்லையா என்று சொல்லி தெரியும். ஒரு வீடு சந்திக்க நான் போயிருந்தேன். வட்டார தலைவரையும் கூட்டிக் கொண்டு, எந்த பங்குண்டு கேட்காதீங்க, வீட்டுக்குள்ள பயங்கர சத்தமா சீரியல் ஓடிக்கொண்டிருக்கு. அந்த வீட்டு அம்மா அப்படியே கண்ணால் தண்ணி வழியுது, சீரியல் பார்த்து கொண்டிருக்கிறா. நான் போய் கதவை தட்டினேன், அம்மா அம்மாண்டு. அவட்ட இருந்து வந்த பதில், வச்சித்து போ. ஆறு வந்திருக்கிறான்னு பார்க்கவே இல்லை. அப்ப நான் வட்டார தலைவர்கிட்ட கேட்ட, என்னத்தை வச்சித்து போறது, குண்டத்தான் வைக்க வேணும். திருப்பி 2ஆம் தடவும் கத்தின, அம்மா அம்மான்னு சொல்லி. வச்சித்து போ, என்ன செவிடா உனக்கு? நம்மளை செவிடாக்கி விட்டார். எனக்கும் கொஞ்சம் கடுப்பாயி கடைசியில் கத்தின, அம்மா நான் ஃபாதர் வந்திருக்கிறேன் என்று சொன்ன பிறகு ஒரு மாதிரி திரும்பி பார்த்து, ஐயோ ஃபாதர். பிரியமான பிள்ளைகளே, எதை நாங்கள் முன்னுரிமைப்படுத்துகிறோம்? வீட்டுக்குள்ள நீங்கள் ஒரு ரசம் ஒன்று வச்சிங்கன்னு சொன்னால் அந்த ரச வாடை வீட்டுக்குள்ளே இருக்கும் 1-2 நாளைக்கு. அல்லது ஒரு பண்டி இறைச்சி சமைச்சாலோ
அல்லது வேறு ஏதாவது ஒரு நல்ல ஒரு குழம்பு வச்சாலோ அந்த வாடை வீட்டுக்குள்ளே இருக்கும். அதே போல நாங்கள் ஆண்டவருக்குள்ள வாழுகிறோம் என்று சொன்னால், ஒரே ஜெபமாலை சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஒரே வார்த்தையை வாசிக்கிறோம் என்று சொன்னால், ஒரே நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால், அந்த ஜெப வாடை அதுதான் முக்கியம். ஜெப வாடை வீட்டுக்குள்ளே இருக்கும். அதனால் நான் சொன்னேனே, ஒரு சில வீடுகளில் போய் காலை வச்சா தெரியும் இந்த வீட்டுக்குள்ள தெய்வம் இருக்குதா அல்லது குட்டி சாத்தான் இருக்குதான்னு சொல்லி. பெரிய சாத்தான் சிவரில் தொங்கிக் கொண்டிருக்கும். என்னது? டிவி. குட்டி சாத்தான் எல்லார கையிலையும் பாக்கெட்டுக்குள்ளேயும் இருக்கும், செல்போன். ஆகவே இந்த நாட்களில் நாங்கள் யாரை முன்னுரிமைப்படுத்துகிறோம் பாருங்க. அம்மா மாதா ஆண்டவரை முன்னுரிமைப்படுத்தி ஆண்டவருக்காக தனது நேரத்தை ஒதுக்கினா. ஆனா எங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியுமா? கடவுளுக்காக ஒரு தியானத்துக்கு போக முடியுமா? அல்லது இன்றைக்கு பாருங்க, வந்திருக்கிற ஆட்களை பாருங்க, நவநாளுக்கு வருஷத்தில் ஒரு நாள் தான் ஆலய திருவிழா வரும். அந்த திருவிழாவுக்கே வாரத்துக்கு, நவநாளுக்கு வாரத்துக்கு ஆட்களுக்கு நேரம் இல்லை. ஒரு அம்மா என்னட்ட வந்து சொன்னா, ஃபாதர், எனக்கு என் மகள் கல்யாணம் முடிச்சு 5-6 வருஷமாகுது, இன்னும் பிள்ளைகள் இல்லை. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் அப்படி என்று சொன்னால் அந்த பிள்ளையை எங்கேயாவது ஒரு தியான இல்லத்துக்கு அனுப்புங்கள், உங்களோட மகளை தியான இல்லத்துக்கு அனுப்புங்க, அங்கே அவங்க ப்ரே பண்ணுவாங்க, நிச்சயமாக ஆண்டவருடைய கருணையால் குழந்தை கிடைக்கும். அந்த அம்மா சொன்னா, ஃபாதர் அவைக்கு நேரம் இல்லை ஃபாதர், அவள் வேலைக்கு போகிற நேரம் இல்லை அவைக்கு. வேணுமெண்டா நான் வரையா ஃபாதர்ன்னு கேட்டா. நான் சொன்னேன், நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிள்ளை பிறக்கும்மா. அதற்கு பிறகு சொன்னேன், சரி அப்படி என்றால் அவள் வேலை ரிட்டையர்ட் ஆகின பிறகு 60 வயசுக்கு பிறகு ட்ரை பண்ண சொல்லுங்க. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்காக நேரம் ஒதுக்கினால்தான், ஆண்டவரை நாங்கள் முன்னுரிமைப்படுத்தினால்தான், ஆண்டவரை எங்களை வீட்டுக்குள்ள நிலை நிறுத்தினால்தான் நிச்சயமாக ஆண்டவர் நம்மையும் முன்னுரிமைப்படுத்துவார், நமக்காக நேரம் ஒதுக்குவார். அந்த நல்ல பண்பை நாங்கள் அம்மா மாதாட்டிருந்து கற்றுக்கொள்ள வேணும். அதே போல அம்மாவின் வாழ்க்கை, மாதாவின் வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொன்ன பிறகுதான் நான் சொன்னேன், எல்லா விதமான சோதனைகள், வேதனைகள், இடர்கள், துன்பங்கள், போராட்டங்கள் எல்லாம் அதுக்கு பிறகுதான் வந்தது. அது மட்டும் மாதா சந்தோஷமாக தான் இருந்த, அமைதியாக இருந்தவ, எந்த விதமான சிக்கலும் இல்லை. அதுக்கு பிறகு சந்தோஷமாக இருக்கல் என்று சொல்ல வரல, ஆனால் பிரச்சனைகள் நிறைய வந்தன. சேலஞ்சிங். ஒரு கன்னி பெண் யூத சமுதாயத்திலே கருவுறுவதென்பது முடியாத காரியம். அவளை கல்லால் எறிந்து கொல்லுவார்கள். ஆகவே மிகப்பெரிய சேலஞ்சிங். கன்னி அந்த மாதா புனித நாட்டுக்கு இங்கே போனவர்கள் இருக்கிறாங்க. மாதா தண்ணி எடுக்க வந்த கிணறு என்று சொல்லி ஒரு இடத்தை கொண்டு காட்டுவார்கள் நீங்கள் போனால். ஆகவே மாதாட வீட்டுக்கும் அந்த கிணத்துக்கும் ரொம்ப தூரம். அதே போல மாதா எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற இடம் இன்னும் தூரம். பஸ்ஸில் உங்களை ஒவ்வொரு இடமாக கொண்டு செல்லுவார்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் மாதா எப்படி கஷ்டப்பட்டிருப்பான்னு சொல்லி. சும்மா இந்த பக்கத்து வீட்டில் போய் பங்கஜ மக்காவை சந்திக்கிற மாதிரி இல்லை. அந்த காலத்து அந்த மலையும் குன்றும் குழியும் அப்படியான கஷ்ட நேரத்தில் மாதா சேலஞ்சிங் வாழ்க்கை. பாருங்க, வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி வருகுது. தண்ணி எடுக்க போகணும் பப்ளிக்கில். இந்த பொம்பளைகள வாய் தெரியும் தானே, கல்யாணம் முடிக்கல வயிறு ஊதுது, என்னெல்லாம் கதைச்சிருப்பாங்க மாதாக்கு. சேலஞ்சிங் வாழ்க்கை, மிகவும் போராட்டமாக இருந்தது மாதாவுக்கு. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படல. ஏன்? அவ சொல்லித்தான், நான் ஆண்டவரின் அடிமை, உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை. ஆகவே அந்த வார்த்தைக்கு இறுதி வரைக்கும் மாதா பிரமாணிக்கமாக இருந்தார். அடுத்ததாக எப்பொழுதுமே கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றுவது, அது இன்னும் ஒரு வகை. என்னது சித்தம் இல்லை? நாங்கள் ஃபாதர் போல் ரொபின்சன் பாட்டை என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா அப்படின்னு சொல்லி பாடல் பாடுவது இலகு. செய்ய முடியுமா?
அம்மா மாதா கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றினார். பாருங்க, எல்லா நேரத்திலும் ஆண்டவரின் சித்தத்தை, தான் அடிமை என்று சொன்னதிலிருந்து எத்தனையோ எகிப்துக்கு ஓடி சென்றார்கள். அவன் கொல்ல தேடினான், திருப்பி வந்தாங்க, வீடு இல்லை, ஜோசேப்பு செத்து போய்த்தார் இள வயசிலேயே. ஆகவே எவ்வளவு விதமான காரியங்கள் என்றாலும் ஆண்டவரின் சித்தம், ஆண்டவரே உங்களோட சித்தம் அப்பா இது. ஒரு சில நமது பங்கு மக்கள், அமிர்தகளி பங்கு மக்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், ஃபாதர் இது கடவுளின் சித்தம். அப்படி என்று சொல்லுகின்றது விசுவாச முதிர்ச்சியை காட்டுகின்ற வார்த்தை. விசுவாச முதிர்ச்சி ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையிலே நடந்தது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சோகம், ஒரு துன்பம், ஒரு இழப்பு, ஒரு இறப்பு, ஒரு பிரிவு. ஆனாலும் ஃபாதர் இது கடவுளின் சித்தம் அப்படி என்று சொல்லுகின்ற அந்த மெச்சூரிட்டி, மனப்பக்குவம் எப்ப வரும்? விசுவாச முதிர்ச்சி இருந்தால். ஆகவே அம்மா மாதாட்டிருந்து நாங்கள் அதையும் கற்றுக்கொள்ள வேணும். அது மட்டுமில்ல, தான் கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றினது மட்டுமல்ல, தன்னை சுற்றி இருந்தவர்களும். பாருங்க, யோசேப்புக்கு கனவில் தோன்றி சொன்ன உடனே மாதாட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். ஆகவே நிச்சயமாக மாதா சொல்லியிருப்பா, இதுதான் கடவுளின் சித்தம், நாங்கள் எகிப்துக்கு ஓடுவோம், அதன் பிற்பாடு நாங்கள் வருவோம். யோசேப்பை நெறிப்படுத்தினா தனது மகன் இயேசு அவரது கடவுளின் சித்தத்தை நிறைவேற்ற எப்படியெல்லாம் மாதா உதவி செய்தா நமக்கே தெரியும். பைபிளில் எல்லா நேரத்திலும் இயேசுவுக்கு உறுதுணையாக இருந்தார். அதே போல திருத்தூதர்களோடு கடைசியிலே தான் சாவதற்கு முன்பாக திருத்தூதர்களோடு இருந்து மாதா கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுங்க பிள்ளைகளே, அதைத்தான் இயேசு உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அப்படி என்று சொல்லி தான் கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, தன்னை சுற்றி இருந்தவர்களும் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற, சித்தத்தை நிறைவேற்ற மாதா உறுதுணையாக இருந்தார். பாருங்க, நாங்களும் அப்படி செய்கிறோமா? நாங்கள் மட்டும் மீட்படைந்தால் போதுமா? மற்றவர்களும் மீட்படைய வேண்டும். கடவுளை முழு இதயத்தோடு அன்பு செய்தவள் அன்னை மரியாள். ஏனென்று சொன்னால் அவள் இறுதி வரைக்கும் கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடித்தாள். இப்போ நாங்கள் ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்கிறோம் என்று சொன்னால், மாதாவின் பிள்ளைகள் என்று சொன்னால் என்ன செய்ய வேணும்? மாதாவை அழகாக சொல்லியிருக்கிறார், அவர் சொல்லுவது போல் செய்யுங்கள், அவர் சொல்லுவது போல் செய்யுங்கள் என்றால் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்க வேணும். பிரியமானரை பிள்ளைகளே, நவநாள் கொண்டாடுவது, பெருநாள் கொண்டாடுவது முக்கியமல்ல, ஆண்டவரது கட்டளைகளை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கடைப்பிடிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு கட்டளையாவது ஒழுங்காக கடைப்பிடிக்கிறோமா? அதே போல அம்மா மாதா தனது அந்த அடிமை என்று சொன்ன அந்த காரணத்துக்காக தனது வாழ்க்கையிலே பல தியாகங்களை செய்ய வேண்டி இருந்தது. பாருங்கள், தனது சொந்த மகன் சாகப்போகிறான் என்று தெரிந்தும் அது கடவுளின் சித்தம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாச பக்குவம், மனதைரியம். அதே போல மற்றவர்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க, உண்ட மகனுக்கு பேய் பிடிச்சித்து, உண்ட மகன் ஒரு போசன பிரியன், உண்ட மகனுக்கு பின்னால நிறைய பொம்பளைகள் திரிகிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் பைபிள் இயேசுவுக்கு சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கள். உண்ட மகன் ஒரு குடிகாரன் என்று எப்படி எவ்வளவுமே சொன்னார்கள். ஆனாலும் மாதா, அதுதான் சொல்ற, நாங்கள் வியாகுல மாதா என்று சொல்லி எல்லாவற்றையும் தனது வியாகுலமாக மாதா உள்ளத்துக்குள்ளே தாங்கி கொண்டாள். ஏன்? ஆரம்பத்தில் மாதா சொன்ன அந்த வார்த்தை, உமது அடிமை உமது சித்தப்படியே எனக்கு நிகழட்டும். ஆகவே நாங்களும் மாதாவின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் உண்மை சீடர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களோட வாழ்க்கையில் மாதா தேவை. மாதாவை புறம் தள்ளி வச்சுவிட்டு, மாதாவை ஒதுக்கிவிட்டு நாங்கள் இயேசுவின் சீடர்களாக ஒருபோதுமே இருக்க முடியாது. அது கஷ்டம். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், சின்ன ஒரு உதாரணம் பாருங்க.
கானாவூர் திருமணத்தில் இயேசுவுக்கு தண்ணீரை ரசமாக மாற்றுற ஐடியா இருக்கல. ஏனென்றால் அவருக்கு தெரியும், ஆண்டவர் அவர் தெய்வம், அவருக்கு தெரியும் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஆனாலும் அவருக்கு அந்த நோக்கம் இருக்கல்ல, தண்ணீரை ரசமாக மாற்ற அந்த நோக்கம் இருக்கல்ல. ஆனாலும் அம்மா மாதா சொன்ன பொழுது என்ன சொன்னார்? தாயே, எனது நேரம் இன்னும் வரவில்லை. பாருங்க, நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், எமது வாழ்க்கையிலும் சில நேரம் நாங்கள் மாதாவை எந்த அளவுக்கு பற்றி பிடித்திருக்கிறோம் என்றால், மாதாவில் அவ்வளவுக்கு அன்பு இருந்தால், நேசம் இருந்தால், பாசம் இருந்தால், நமக்காக அதை இயேசுவிடம் பரிந்து பேசி செய்ய வைப்பா. அதுதான் மிக முக்கியம். ஏனென்றால் இயேசுவுக்கு உண்மையிலே அந்த ஐடியா இருக்கல்ல. பாருங்க, சில நேரத்தில் நாங்கள் யோசிப்போம், இந்த காரியமே நமக்கு கை கூடுதில்லை அப்படி என்று சொல்லி. ஆனாலும் மாதா அதுக்குள்ள தலையிட்டா என்று சொன்னால், மாதாவின் பிரசன்னம் பரிந்துரை அங்கே வந்தது என்று சொன்னால், அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் கை கூடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் அர்த்தம் தேடி தெரியாதீங்க. வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் உங்களுக்கு பொருள் காண வேண்டும், அல்லது இது ஏன் நடந்தது என்று சொல்லி உங்களுக்கு விளக்கம் தேவை என்று சொல்லி அலைய வேண்டாம். ஏனென்றால் ஒரு சில காரியங்கள் நமக்கு அது புரியாத புதிராகவே இருக்கும். மாதாட வாழ்க்கையிலும் அது நடந்தது. ஏனென்றால் ஆரம்பத்தில் இடையர்கள் வந்து சொன்னார்கள், குழந்தை இயேசு பிறந்த போது அதற்கு முதல் சம்மனசானவர் ஏஞ்சல் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மாதாவுக்கு புரிந்ததா? நீர் கருத்தாங்கி ஒரு மகவை பெற்றெடுப்பீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர், அவர் உன்னதராயிருப்பார், கடவுளின் மகன் எனப்படுவார். இதெல்லாம் விளங்குற அளவுக்கு அந்த நேரத்துக்கு மாதா எல்லாம் விளங்கிச்சா? இல்லை. ஆனால் மாதாவுக்கு ஒன்று விளங்கிச்சு, இது கடவுளின் சித்தம், ஏதோ ஒன்று நடக்கப் போகுது கடவுளால, ஆகவே நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். சொன்ன வார்த்தைகள் எல்லாமே விளங்கல. அதுக்கு பிறகு குழந்தை இயேசு பிறந்த பிறகு இடையர்கள் வந்து என்னவென்னெல்லாம் சொன்னாங்க, அதுவும் விளங்கல்ல. ஞானிகள் 3 ஞானிகள் வந்து குழந்தையை பற்றி சொன்னாங்க, அதுவும் விளங்கல்ல. கோயிலுக்கு எடுத்துட்டு போனோனே அண்ணா, இறைவாக்கின அண்ணா குழந்தையை பற்றி சொன்னா, எதுவுமே விளங்கல்ல. சிமியோன் சொன்னார், அதுவும் விளங்கல்ல. பிரியமான பிள்ளைகளே, ஆனாலும் மாதா ஆண்டவரின் சித்தத்தை கடைசி வரை நிறைவேற்றினாள். ஆகவே நம்மட வாழ்க்கையிலும் ஒரு சில காரியங்கள் நடக்கும் பொழுது, இது ஏன் நடக்குது, இது என்ன காரணம் அப்படி என்று சொல்லி காரணம் தேடி பல வேளைகளில் நாங்கள் தோற்று போகும் பொழுது மனம் உடைந்து போவோம், விசுவாசம் தளர்ந்து போவோம். நிச்சயமாக இது ஆண்டவரின் சித்தம் என்று ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அம்மா மாதாவை போல நாங்களும் ஆசீர்வதிக்கப்படுவோம். என்றால் எனக்கே பர்சனலாக தெரியும், ஒரு சில குடும்பங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்றே தெரியாது. ஏன் இது நடக்குது, எப்படி நடக்குது, ஏன் இது நடந்தது, இது எங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லி தெரியாத பல குழப்பங்கள், பல சம்பவங்கள் குடும்பங்களுக்குள் அன்றாடம் நடந்து வருகின்றன. ஆகவே அதற்கு நாங்கள் எல்லாத்துக்கும் பொருள் தேடி அலைந்தோமானால் விசுவாசத்தை தொலைக்க நேரிடும். இது கடவுளின் சித்தம், அவர் திட்டப்படியே என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று எம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக ஆண்டவரின் ஆசீர்வாதம் நம்மீதும் தங்கும். இப்போது எல்லோரும் எழுந்து நின்று நமது தேவைகளையும் மன்றாட்டுகளையும் நம்மை அதிகமாக அன்பு செய்கின்ற அன்னை, நமக்காக பரிந்து பேச தயாராக இருக்கிற அன்னையிடம் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடுவோம். பின்வரும் மன்றாட்டுகளுக்கு உங்கள் பதிலுரையாக தந்தை இறைவனே, தந்தை இறைவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தந்தை இறைவனே, தந்தை இறைவனே,
மன்றாட்டை ஏற்றருளும் தந்தை இறைவனே. உலகினில் அழகையின் ஆட்சியை வென்றிட உம்மருள் வேண்டி நிற்கும் திருத்தந்தையாயர் குருக்கள் துறவியர் அனைவரையும் கண்பாரும். அவர் பணி வாழ்வினில் தடைகளை வென்றிட வரங்களை பொழிந்தருளும். உடலுள்ள ஆன்மீக நலன்களை கொடுத்திட உம்மை வேண்டுகின்றோம். தந்தை இறைவனே, தந்தை இறைவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தந்தை இறைவனே. இன்றைய நவநாள் பலியினில் இணைந்துள்ள அனைத்து இறை மக்களையும் இறைவா நீரே அருள் கூர்ந்து உமது ஆசீரை பொழிந்தருளும். உமதன்பின் வார்த்தைகள் எம் வாழ்வை மாற்றிட நீரே துணை புரியும். உமதன்பில் நிலைத்து பிறரன்பை பேணிட உம்மை வேண்டுகின்றோம். தந்தை இறைவனே, தந்தை இறைவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தந்தை இறைவனே. இன்றைய நாளில் மறையூரை வழங்கி திருப்பலி நிறைவேற்றும் அருட்பணி ஜூலிய நடிகளாரையும் உங்கரம் தருகின்றோம். அவர் பணி வாழ்வினில் எதிர்கொள்ளும் சவால்களை எளிதாக வென்றிடவும் உடலுள்ள ஆன்மீக நலன்களால் நிறைத்திட உம்மை வேண்டுகின்றோம். தந்தை இறைவனே, தந்தை இறைவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தந்தை இறைவனே. எம் பங்கின் வளர்ச்சிக்காய் அரும்பாடுபடுகின்ற எமது பங்கு தந்தை இன்னாசி ஜோசேப் படிகளாரையும் உங்கரம் தருகின்றோம். அவர் பணி என்றும் சிறப்பாக மேலோங்க நீரே துணையாயிரும். நோய் நோடி இன்றி பணி தொடர்ந்திட உம்மை வேண்டுகின்றோம். தந்தை இறைவனே, தந்தை இறைவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தந்தை இறைவனே. எமதன்பின் நிறைவாகும் நாட்டின் பசி பஞ்சம் நோய் பேணி நீங்கிடவும் எம்மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ்ந்திட வரங்களை பொழிந்தருளும். எம் நாட்டின் தலைவர்கள் நல்லாட்சி புரிந்திட நீரே துணை புரியும். இறையன்பின் ஆட்சியில் அனைவரும் நிலைத்திட உம்மை வேண்டுகின்றோம். தந்தை இறைவனே, தந்தை இறைவனே,
மன்றாட்டை கேட்டருளும் தந்தை இறைவனே. இந்த வேளையிலே மௌனமாக நமது சொந்த தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக தகப்பனே, உமது பிள்ளைகள் நம்பிக்கையோடு உமது திருச்சந்நிதிக்கு கொண்டு வந்திருக்கிற வாழ்வின் தேவைகள் உமது திரு உள்ளத்துக்கும் திரு சித்தத்துக்கும் அமைவாக இருந்தால் அவற்றை கூடிய சீக்கிரமே அவர்கள் வாழ்க்கையிலே செய்து காட்டி தொடர்ந்தும் உமது இரக்கத்தை எண்பித்து காட்ட வேண்டுமென்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். என்றென்றும் சீவியராய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே நன்மைக்கும் பலியாக அளித்தரும் நேரம். என்னை படைத்தேன் என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. என்னை படைத்தேன் இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே நன்மைக்கும் பலியாக அளித்தரும் நேரம். வாழ்வை பலியாய் தந்தே வரமே தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வரமே தருவாய் நீ. நாங்கள் இந்த அப்பத்தை போதும் என்று மனமே தந்து பொறுத்துக் கொள்வாய் நீ. போதும் என்று மனமே தந்து பொறுத்துக் கொள்வாய் நீ. திராட்சை செடியின் பயணம் மனதுளை என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அளித்தரும் நேரம். என்னை படைத்தேன் இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய். என்னை படைத்தேன் இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அளித்தரும் நேரம். அன்புமிக்க பிள்ளைகளே, நமது அன்னைக்கு விழாடுக்கிற நவநாள் நாட்களிலே ஆண்டவருக்கு புகழ்ச்சியாகவும் நன்றியாகவும் இங்கே கூடி வந்திருக்கிற நமது சொந்த தனிப்பட்ட கருத்துக்கள், இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற 6ஆம் வலய குடும்பங்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து செபிக்கிற இந்த தெய்வீகமான கல்வாரி பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாக்கும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாவின் நவநாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த தூய ஆவியினட்டதால் அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாட்சிமையை வானக தூதர்கள் புகழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி அக்களிப்புடன் ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, திருமுன்னன்று உமக்கு ஊழியம் புரிய தகுதி உள்ளவர்களின் எங்களை தேர்ந்து கொண்டீரே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இன்றைய 2ஆம் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கின்ற 6ஆம் வலய குடும்பங்களுக்காக, இங்கு வந்திருக்கும் அனைவருக்காகவும், இந்த திருப்பலிக்கு வேண்டிய பலவித உதவிகளை செய்த ஒவ்வொருவருக்காகவும், இன்றைய நாளிலேயும் அழைப்பை ஏற்று பற்பல பணிகள் இருந்தாலும் வருகை தந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி மறையுரையாற்றி அன்னை மரியாளைப் போல அவள் கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிலைத்து வாழ எங்களுக்கு அறிவுரை ஊடாக எடுத்து எம்பிய அருட்தந்தை ஜூலியன் அடிகளாருக்காக அவருடைய பணிகளுக்காகவும் வேண்டுகோம். மேலும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள்ளே ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருக்கிற புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவன் நம் வானக தந்தை, நாம் அவரது அன்பின் பிள்ளைகள். அன்னை மரியாவைப் போல நாமும் வாழ்விலே ஆண்டவரின் திருவுள்ளத்தை ஏற்று அதன்படி நடக்க வரம்பேண்டி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாய் யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றம் குறைகள், தவறுகள், தன்னலங்களை கண்ணோக்காமல் இங்கே கூடி வந்து உம்மை ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுகிற அன்பின் பிள்ளைகள் உம்மேல் வைத்திருக்கிற நிலை பெயராத நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் வாழ்க்கையிலே அமைதியையும் ஒற்றுமையையும், மனங்களிலே மகிழ்ச்சியையும், குடும்பங்களிலே நற்சுகத்தையும் நல்ல உறவையும் நிம்மதியையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் தருகிற தெய்வீக அமைதியை
ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, செம்மறியாக்கியவரே, உலகின் பாவங்களை போக்கி நம்மை குணப்படுத்த வல்லமை உள்ள ஆண்டவர். அன்னை மரியாவின் வாழ்வில் நிகழ்ந்த புண்ணியங்களை நாமும் நம் வாழ்வில் கடைப்பிடித்து அவரது ஆசீர்வாதங்களை நிறைவாக்க பெற வேண்டுமென்று ஆசிக்கின்ற இயேசு, இவரது திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அன்பின் பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உள்ளம் வருகின்ற நேரமிது, இயேசு என்ற நோய் கலந்திடும் வேளையிது. மீட்பறிந்த உள்ளம் வருகின்ற நேரமிது, இயேசு என்ற நோய் கலந்திடும் வேளையிது. உணவாய் உணர்வாய் வா இறைவா, உணவாய் உணர்வாய் வா இறைவா, என் உயிராய் உறவாய் வா இறைவா. என் மீட்பறிந்த உள்ளம் வருகின்ற நேரமிது. மண்ணோடு விதையானே, உன்னுயிர் தந்தாய் நான் மரமானே. விண்ணோடு முகிலானே, உந்தன் அருள் பொழிந்தாய் நான் மழையானே. கடலோடு கலந்திடும் நதியாக நான் கலந்திடும் புது உறவு, கனிவோடு காத்திடும் கரம் பற்றி நடத்து அன்பு தரும் நிறைவு. காற்றோடு பேசும் பூவாய் உன்னோடு நானும் பேச அமுதாகும் முந்தன் வரவு. என் மீட்பறிந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்த நோயின் கலந்திடும் வேளை இது. என் மீட்பறிந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்த நோயில் கலந்திடும் வேளை இது. மிக்கரை பிள்ளைகளே, நானும் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையிலே உங்களது பெருவிழா மகிழ்வுக்கு நம்மை அழைத்து இன்றைய நாளிலே இந்த கல்வாரி பலியினை ஒப்பு கொடுக்க நல்லதொரு வாய்ப்பினை தந்தமைக்காக நமது அன்பின் தந்தையும் உங்களது பங்கு தந்தை அவர்கள் பங்கு சமூகத்தோடு சேர்ந்து எங்களையும் குறும்பட மாணவர்களையும் பெருவிழா மகிழ்வுக்காக அழைத்திருக்கிறார். ஆகவே கூடிய வகையில் நாங்கள் எல்லாருமே பெருவிழாவுக்காக
கப்பலேந்தி நிற்கும் அற்புதமாமரியே எப்பொழுதும் மகளை கதறிடும் தாய்மரியே கப்பலேந்தி நிற்கும் அற்புதமாமரியே எப்பொழுதும் மகளை கதறிடும் தாய்மரியே பொற்பதங்கள் பணிந்து போற்றி வணங்க வந்தோம் பொற்பதங்கள் பணிந்து போற்றி வணங்க வந்தோம் நச்சமிழில் உன் புகழை நாம் இசைத்து பாட வந்தோம் நச்சமிழில் உன் புகழை நாம் இசைத்து பாட வந்தோம் கப்பலேந்தி நிற்கும் அற்புதமாமரியே எப்பொழுதும் மகளை கதறிடும் தாய்மரியே. இயேசு கிறிஸ்துநாதருடைய வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக பரிசுத்த சிந்தாத்திரை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எங்கள் வானுக தந்தையே, இறைவனின் அன்னையாகிய தூய கப்பலேந்தி அன்னையின் நினைவு நாளிலே உமது மக்களாகிய எங்களின் வேண்டுதல்களை கனிவோடு கண்ணோக்கியருளும். இவற்றை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய கொடைகளான அமைதியையும் ஒற்றுமையையும் எங்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலும் இருந்தும் காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலும் இருந்தும் காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளில் இருந்தும் காத்து கொள்ளும். அவர் பெருங்கடலில் நீந்துவோருக்கு மெய்யான தெப்பமே, எங்கள் ஆண்டவருக்கு பின் எங்களுக்கு நம்பிக்கையே. நாங்கள் அகோர தந்திர வலையில் சிக்கி சம்சார சாகரத்தில் அமிழ்ந்து எங்கள் பாவ நோயால் நெருக்கமான மோட்ச வழியை சுழுவாய் அடையாமல் போராடப்படும் இத்தருணத்தில் எங்களுக்கு உதவியாக வந்து வைத்தியனை போல எங்கள் பாவ நோயை சுஸ்தப்படுத்தி தாயை போல எங்களுக்கு ஞானமுதூட்டி தைரியம் தந்து எங்கள் ஞான கப்பலாகிய ஆத்துமமானது நித்திய பேரின்ப மோட்ச கரை பிடிக்க தாயை செய்தருளும் தாயே. ஆமென். வீட்டினிலே இன்பம் பொங்கிட வேண்டும் அம்மா, வினான சோதனைகள் விலகிட வேண்டும் அம்மா. வீட்டினிலே இன்பம் பொங்கிட வேண்டும் அம்மா, வினான சோதனைகள் விலகிட வேண்டும் அம்மா. நாட்டினிலே அமைதி நிலவிட வேண்டும் அம்மா, நாட்டினிலே அமைதி விலகிட வேண்டும் அம்மா. நாம் தேடும் சமாதானம் நிலைத்திட வேண்டும் அம்மா, நாம் தேடும் சமாதானம் நிலைத்திட வேண்டும் அம்மா. கப்பலை ஏந்தி நிற்கும் அற்புதமாமரியே, எப்பொழுதும் மகளை காத்தருளும் தாய்மரியே. கப்பலை ஏந்தி நிற்கும் அற்புதமாமரியே, எப்பொழுதும் மகளை காத்தருளும் தாய்மரியே.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.